நல்ல ஒரு கோட்ஸ் கேட்டு இருப்பீங்க. ஏன் நிறைய பேர் இந்த கோட்ஸை படிச்சு கூட இருப்பீங்க. அதாவது கனவுகள் நிறைவேறுவதில்லை, ஆனால் எதுவரைக்கும் நீங்கள் உழைக்க தொடங்கும் வரை. உன்னுடைய கனவு பார்த்தீங்க அப்படின்னா கனவாவே இருந்துடக்கூடாது. காலம் கடந்து போயிருக்கலாம். உன்னுடைய கனவு நிறைவேறாமவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க நிறைய நினைக்கலாம். ஏன் உன்னுடைய கனவு நிறைவேறவே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன உளைச்சல் கூட அடையலாம். பல சோதனைகளை கூட நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா விடாமுயற்சியால அந்த கனவு நிறைவேற நீ உழைச்சிக்கிட்டே இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறியே தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய பேட் டைம், பேட் சுச்சுவேஷன்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் தாமதமா ஆகலாம். இதை புரிஞ்சு கொள்ளாத சில மனிதர்கள், ஏன் நம்ம கூடவே இருக்க நண்பர்கள், நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபேமிலிலேயே நீ ஒரு தண்டசோறு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள், சொந்தவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கஷ்டப்படுத்தி ஃபீல் பண்ண வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு கூட நம்மளை கூப்பிடாம நம்மள ஒதுக்கி வைப்பாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்குமே உழைக்காம நீங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத இருக்க பட்சத்துல உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாமே ஒதுக்கி வைக்கிறாங்க. நீ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே உழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்த அப்படின்னா இந்த விஷயங்கள், இவங்க சொல்ற இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு காயப்படுத்த தான் செய்யும். ஒன்ஸ் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நீ உன்னுடைய லைஃப்ல எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்ச அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். உன்னுடைய பயம் தன்னம்பிக்கையா மாற ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பெருகும்போது எந்த கஷ்டமான சூழ்நிலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும். எதுக்கெல்லாம் நீ பயப்படுறியோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஒரு விஷயத்துக்கு பயந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நீ தோத்துதான் போயிடுவ. நிறைய பேர் அவங்க லைஃப்ல நிறைய என்னதான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா இருந்தாலும் அவங்க லைஃப்ல அவங்க தோத்து போறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? நிறைய இந்த பயம்தான். ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, அந்த எக்ஸாமை நீங்க நல்லா சூப்பரா படிச்சிருக்கிறீங்க, அந்த எக்ஸாமுக்கு நீங்க நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, 1 இயரா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எழுதி பார்த்துருக்கிறீங்க, நிறைய எக்ஸாம்ஸ், அதாவது நிறைய ஒரு ஸ்கூல் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம் ஹால் உள்ள போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா வந்துருமோ, நம்ம படிக்காத விஷயங்கள்லாம் வந்துருமோ, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கேட்டுவாங்களோ, அந்த சூப்பர்வைசர் ரொம்ப கஷ்டமா நடந்துப்பாரோ, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே போன, பயந்துக்கிட்டே போன அப்படின்னா கண்டிப்பா அந்த உன்னோட எக்ஸாமை நீ ஒழுங்கா எழுத முடியுமா சொல்லி பார்க்கும்? கண்டிப்பா எழுத முடியாது. பயம் எதுக்கு நீ பயப்படணும்? நீ நிறைய படிச்சுட்ட, நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்காக நீ போய் அங்க போய் பயந்துட்டு இருக்கணும்? பயம் வந்துடுச்சு அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட கண்டிப்பா மறந்து போயிடும். இந்த பயத்தெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கவே கூடாது. பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி எறியணும். தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் போராடணும். நிறைய போராடினாதான் தோல்வியை எதிர்கொள்ள முடியும். அப்படி தோல்வி வந்து அந்த தோல்வியை எதிர்கொண்டுதான் நீ வெற்றியை வெற்றி வகை சூட முடியும். மறுபடியும் போராடு. நிறைய தோல்வி வர்றது தப்பு கிடையாது. அந்த தோல்வி அடைஞ்சாதான் நீ வெற்றியை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நீ யோசிக்க முடியும். இது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, தினமும் நம்ம செய்யற வேலையை, நம்ம செய்யற செயலை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்துல நீ எப்படி வருவ அப்படின்றத நம்ம அழகா சொல்லிடலாம். தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வேலைக்கே போகாமல் படிக்காமல் ஹாப்பியாக ஃபோனை வச்சுக்கிட்டு பீச்சுக்கு போகிறது, பப்புக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஆடுறது, பாடுறது, ஒரு கிளப்புக்கு போகிறது, அந்த மாதிரி நீ உன்னை எப்படியெல்லாம் சொஃபாஸ்டிகேட்டடாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளமையிலே நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா முதுமையில் ரொம்ப நீ கஷ்டப்படுவ. இந்த மாதிரி அதாவது எதுக்குமே யூஸ் ஆகாம நீ டெய்லி போனோடய உன்னுடைய நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு மற்றவங்களை போறவங்களெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. உன் வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு வெற்றின்றதே இல்லாம போயிடும். நீ உன்னுடைய டைமை எதுக்கு செலவு பண்ற அப்படின்றத பொறுத்தும் உன்னுடைய வெற்றி அமையும். அதாவது பாத்தீங்க
அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ மற்றவங்கள கிண்டல் பண்றதுக்கு நிறைய நேரம் செலவிட்டனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஃபோன் கூடயே வந்துட்டு 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரம், 24 மணி நேரத்துல நீ ஒரு 10 மணி நேரம் தூங்குற, மீதி மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சாப்பிட்றது, தூங்குறது, உன்னுடைய வேலைகளை தாண்டி மீதி எனி டைம் நீ போனோடயே அடிக்ட் ஆயிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய லைஃப்ல எதிர்காலத்துல உன்னுடைய ஃபியூச்சர்ல நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய நேரத்தை நீ எதுக்கு செலவு பண்றியோ, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றியோ அந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு ஷைனிங்கா கொண்டு வரும். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு விஷயத்துக்கு நீ இப்ப உன்னை ஈடுபடுத்தின அப்படின்னா அது நல்லதையே உனக்கு வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும். உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகளை மட்டும்தான் வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு செலவு செய்யணும் வந்துட்டு. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நல்ல விஷயங்கள் எதிர்காலத்துல நடக்கும். இப்போ ஒருத்தரவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சில கேட்டகரிஸ் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில எனக்கு வந்து அதிர்ஷ்டம் தானா நடக்கும், அதாவது ஒரு 10% அதிர்ஷ்டம் எனக்கு தானா நடக்கும், 90% நீ உழைச்சாதான் உன்னால வந்துட்டு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, அந்த 10% வர வரையும் நான் என் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னா காலம் ஃபுல்லா நீ வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதிர்ஷ்டமும் வராது. அதிர்ஷ்டம்னா எப்படி வரும், நீ வேலை செய்யும் போது, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அப்ப வந்துட்டு உனக்கு அதிர்ஷ்டம் வரும். நீ எதையுமே பண்ண மாட்டேன், நான் உழைக்கவே மாட்டேன், போவே மாட்டேன் அப்படின்னா அப்ப எப்படி அதிர்ஷ்டம் வரும் சொல்லுங்க? கண்டிப்பா வரவே வராது. அதாவது பாத்தீங்கன்னா, நீ கடினமா எப்போ உழைக்கிறியோ அப்பதான் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நீ யாரா வேணாலும் இரு, நீ எவ்வளவு புவர் ஃபேமிலியில வேணாலும் பிறந்திருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையை கூட நீ சமாளிச்சு வந்திருக்கலாம், உன் குடும்பமே உன்னை ஒதுக்கி ஊரே உன்னை தள்ளி வச்சாலும், இப்படியெல்லாம் உன்னை ஒதுக்கி தனிமைப்படுத்தி வச்சாலும் உன்னுடைய இலக்கை வந்து நீ எப்பயுமே கைவிட்டுறக்கூடாது. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்படாது. உன்னை வந்து ஊர் ஒதுக்கி வச்சிடுச்சு, நம்ம குடும்பம் வந்துட்டு நம்மளை தள்ளி வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்கவே கூடாது. உன் வெற்றி அடையிறதுக்கு நீ எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீ எப்பயுமே போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீ ஹார்ட் ஒர்க்கை போடும்போது கண்டிப்பா உனக்கு வெற்றி அடையணும். நீ எப்படி தெரியுமா ஹார்ட் ஒர்க் போடணும், எப்படி உன் குடும்பம் உன்னை வெளியே அனுப்பிச்சோ, எப்படி இந்த ஊர் வந்து உன்னை தள்ளி வச்சதோ, அதே ஊர் அதே குடும்பம் உன்னை கை தட்டி மாலை மரியாதை செலுத்தி உன்னை போற்றி புகழற வரைக்கும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது வந்துட்டு நீ எப்பயுமே உன் மைண்ட்ல வச்சுக்கணும். வந்துட்டு நீ கீழே விழுந்து கிடக்கணும் அப்படின்றது தான் உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாமே நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சு காட்டணும். உங்க கூட பிறந்தவங்க கிட்டையும், உங்க குடும்பத்துக்கிட்டையும், உங்க குடும்பத்துல இருக்க பர்சன்ஸ் கிட்டையும், உங்க நண்பர்கள் கிட்டையும் உங்களுடைய கனவை பத்தி எப்பயுமே நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய அடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி, நான் அடுத்த செயலை பத்தி நீங்க எப்பயுமே உங்களுடைய கனவை பத்தி, உங்களை வெற்றியை பத்தி நீங்க எப்பயுமே அவங்க கிட்ட சொல்லவே கூடாது. ஒரு வேலை வந்துட்டு நீங்க அப்படி சொன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா பரவாயில்ல, கண்டிப்பா இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாலாம் இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துல. நீங்க உங்க கனவை பத்தி வெளியே சொல்லும் போது, இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையா, இந்த மாதிரியான பெரிய ஆசைலாம் உனக்கு தேவையா, இவ்வளோ பெரிய ஆசை உனக்கு தேவையா, நீ என்ன ஒரு ஆளு, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், உனக்குலாம் இவ்வளோ பெரிய கனவு வேண்டி கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டிமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இல்ல அவங்க அனுபவத்துல கிடைச்ச பாடத்தை வச்சு நமக்கு ஒரு தவறான வழியை காட்டுவாங்களே தவிர நம்மளுக்கு அவங்க ஒரு நல்லதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. இதை நீ கேட்டு வந்து நிறைய கன்ஃபியூஸ் தான் ஆகுவ. நீங்க ஒரு கனவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்மறையான பர்சன்ஸை கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது. கனவு காண்றது நீங்க, உங்க கனவை நம்புறது நீங்களா மற்றவங்களா, உங்க கனவுக்காக அர்ப்பணிக்கிறது நீங்களா மத்தவங்களா, உங்க இலக்குக்காக கடினமா உழைக்கிறது நீங்களா மத்தவங்களா, உங்க லட்சியத்துக்காக தியாகம் பண்றது நீங்களா மத்தவங்களா? நீங்க தானே. அப்புறம் எதுக்குங்க மத்தவங்க கிட்ட போய் யோசனை கேட்குறீங்க? உங்க கனவுக்கு, உங்க லட்சியத்துக்கு மத்தவங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்காத மக்கள் எல்லாம் தோல்வி பெறும்போது உங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க கீழே விழும்போது உங்களை தூக்கி விட்டு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வெற்றி அடையும் போது உங்களை வாழ்த்தத்துக்கு வருவாங்க. நீங்க எப்படிங்க இப்படி எல்லாம் இவன் எப்படிலாம் அவன் வெற்றி அடைஞ்சான், இவன் எப்படிலாம் சாதிச்சு காமிச்சான், சாதாரணமான மனுஷன் இவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், வந்துட்டு வாழ்ந்து காட்டணும். எப்பயுமே உங்க கடமையை நீங்க கைவிடக்கூடாது. தினமும் நீங்க பண்ற வேலை அதாவது கடமை அப்படின்னா நான் இந்த இடத்துல எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா உங்களுடைய கனவு. இந்த கனவை நோக்கி நீங்க வெற்றி பாதையில தினமும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய கடமை. அதாவது உங்களுடைய உழைப்பு.
அதுதான் ஒரு கடமை. தினமும் உங்களை சுற்றி நிறைய இன்னல்கள் நடக்கலாம், நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம், வீட்டில் நிறைய சண்டை நடக்கலாம், ரோட்டில் உங்களை பற்றி தப்பு தப்பாக நிறைய பேர் பேசலாம், இயற்கைக்கு மாறான செயல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடக்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் எப்பயுமே கவலையே படக்கூடாது. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னுடைய கடமையிலேருந்து நீ தவறவே கூடாது. உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எதை நான் இங்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, உன்னுடைய கனவுக்காக தினமும் உழைக்கிறது தான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றேன். தயவு செய்து எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லயும் நீ உன்னுடைய கடமையையும் நீ கைவிடவே கூடாது. டெய்லியும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு உண்மையான போராளி யாருக்காகவும் தன்னுடைய விதிமுறைகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். கீழே விழுந்து கிடக்கிறவெல்லாம் போராளி கிடையாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எழுந்து நிக்கிறவன் தான் போராளி. இது வரைக்கும் தோல்வியே பார்க்காதவன்லாம் போராளி கிடையாது. எத்தனை தடவை அவன் தோத்தாலும் தன்னுடைய முயற்சியை விடாம இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான போராளி. முயற்சியை கைவிடாம தைரியமா போராடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் நீங்க யோசிக்கலாம், நம்ம சரியான பாதையில தான் போறோமா, நம்ம தேர்ந்தெடுத்த பாதை கரெக்ட் தானா, நம்ம நல்ல ஒரு பயணத்தை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கோமா, நிறைய பேர் நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம், ஏன் நிறைய பேர் நம்மளை பார்த்து கிண்டல் கேலி எல்லாம் செய்யறாங்க, நம்ம தப்பான வழி ஏதோ ஃபாலோ பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கும். அப்படிலாம் தப்பாலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க சரியான பாதையை நோக்கி தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணிக்க வேண்டியதான். உங்களை யாரெல்லாம் உங்களை அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கிண்டல் பண்றவங்க கேள்வி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம நேர்மையா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணா இந்த காலத்துல சாதிக்க முடியாது, முயற்சி எல்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நீ நேர்மையெல்லாம் இருந்தா இந்த சமூகம் உங்களை என்னைக்குமே நல்லவன்லாம் நினைக்காது. இந்த சமூகம் எப்படி தெரியுமா நம்மளை யோசிக்க வைக்கும், தவறான பாதையில போனா சீக்கிரம் வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் உன்னை யோசிக்க வைக்கும். இதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்கவே கேட்காத, இதெல்லாம் நீ நம்பாத. உண்மையா போராடு, நேர்மையா வெற்றி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை தேடி வரும். உன்னை நீ நம்பு. உன்னையே நம்புறது முதல்ல நீயா தான் இருக்கணும். உன்னை நீ நம்பலன்னா யார் உன்னை நம்புவாங்க? உன்னை நீ மதிக்க ஆரம்பிக்கலன்னா மத்தவங்க எப்படி உன்னை மதிப்பாங்க? உன்னுடைய நேரத்துக்கு நீ மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க உன்னுடைய நேரத்தை மதிப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்க போற? காலம் ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது. டைம் அப்படின்றது இந்த செகண்ட் இப்படி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா வராது. வேற இன்னொரு புது ஒரு செகண்ட்ஸ் வருமே தவிர போன செகண்ட்ஸை நீ திரும்பி பெறவே முடியாது. திரும்ப திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நேரம் மட்டும்தான். நீ உன்னுடைய இலக்கை அடையிறதுக்கு எது வரலையும் உன்னால ஓட முடியுமோ ஓடிக்கிட்டே இரு. வெற்றி ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துலதான் இரு. உன்னுடைய கனவை அடையணும் அப்படின்னா உன்னுடைய ஓட்டம் உன்னுடைய ஓட்டம் உன்னுடைய பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோக்கி தான் இருக்கணும். சப்போஸ் நீ ஒரு கனவு கண்டு 2 years ஆகியும் அது நிறைவேறல, இல்ல 5 years ஆகியும் அது நிறைவேறல அப்படின்னா அது கனவாவே மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. நீ உழைக்கணும், உழைச்சிட்டே இரு. நீ உழைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த கைவிட்டுறக்கூடாது. தொடர்ந்து போராடணும். நம்ம கனவு கண்டோம், அதை நிறைவேறதுக்கு என்னென்னலாம் வழியை பார்க்கணும், நம்ம போயிட்டு இருக்க பாதையில என்னென்னலாம் தடைகள் இருக்கு, அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு எழுந்து நீ வெளியில வரணும். என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அந்த தப்பெல்லாம் திருத்திட்டு ஒவ்வொரு நாளும் உன்னை நம்ம செதுக்கிக்கிட்டே இருக்கணும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ உன்னை செதுக்கி கொண்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய கனவு நினைவாக மாறும். நீ கனவை நோக்கி உழைத்து ஓடும்போது நிறைய விஷயங்களை நீ இழந்திருக்கலாம். கூட இருந்த நண்பர்கள் இழந்திருக்கலாம், உன் குடும்பத்தை இழந்திருக்கலாம், நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். எதை நீ இழந்தாலும் உன் கனவு உன் மனசுக்குள்ளதான் இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோ. உனக்காக நீ ஓட தயாராரு, உன் கனவுக்காக உழைக்க தயாராரு. உழைக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா உனக்கான காலம் நல்லதா, அந்த காலம் உனக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் தான் உனக்கான நேரம். நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ இழந்த மதிப்பு அடைய முடியும், இழந்த மரியாதை அடைய முடியும், இழந்த சொத்தை திரும்ப பெற முடியும். உன்னுடைய கனவு இல்லத்தை நீ கட்ட முடியும். குப்பையில இருக்க நீ உயர்ந்த ஒரு தங்கமா ஜொலிக்கிறது கண்டிப்பா உறுதி. நீ கீழே இருக்கிற அப்படின்னா கண்டிப்பா நீ கீழே இருக்க மாட்ட. கண்டிப்பா நீ உயர்ந்த ஒரு தங்கமா ஜொலிக்கிறது கண்டிப்பா உறுதி. எது வரலையும் நீ உழைக்கிற வரலையும்
இப்போ தனியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா? அதுக்கெல்லாம் வந்துட்டு கவலையே படக்கூடாது. நீ தனியா இருக்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போற அப்படின்றதுல ஒரு கதையே இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டைமண்ட், அதாவது வைரம் குப்பையில சிதறி கிடந்துச்சாம். அந்த குப்பையை வந்து கிளறி ஒரு வியாபாரி அதை நல்லா கிளறி பார்த்து தனித்தனியா அந்த டைமண்டை பிரிச்சு பிரிச்சு எடுத்தாராம். அப்போ ஒரு வைரம் பிரிச்சு எடுத்த ஒரு வைரம் கேக்குதா, என்ன ஏங்க தனியா பிரிச்சு எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க வந்து எல்லாமே ஒன்னா தானே இருக்கோம், குப்பையில தானே இருக்கோம், நாங்க எல்லாமே குப்பையோட குப்பையா இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கிட்ட கேக்குதான். அப்ப அந்த வியாபாரி எதுவுமே சொல்லாம அதை தனியா பிரிச்சு எடுத்து அதை நல்லா வந்துட்டு தொடச்சி சுத்தம் செஞ்சு அதை வந்துட்டு ஒரு விற்பனை கூடத்துக்கு வைக்கிறாராம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புக்கு அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரர் கிட்ட விற்கிறாராம். அந்த கோடீஸ்வரர் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு சிக்கலான சூழ்நிலையை வந்துட்டு அவர் சமாளிக்கிறாரு. வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கோவில்ல அந்த டைம் அவங்களுடைய அந்த கோடீஸ்வரருடைய ஊர்ல ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கோவில் கட்டும்போது பாத்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறிய சூழ்நிலை. அந்த டைம்ல வந்துட்டு கலசம் வைக்கணும். அந்த கலசத்துல வைக்கிற அப்ப அவர் அந்த வியாபாரி என்ன வேண்டிக்கிட்டாரா பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடீஸ்வரர் என்ன வேண்டிக்கிட்டாரா, நம்ம அந்த வியாபாரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வைரத்தை நம்மளுடைய குடும்ப கஷ்டம், பாத்தீங்கன்னா அவங்க அந்த கோடீஸ்வரருடைய மனைவிக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உடல் நல பிரச்சனை ஏற்பட்டது. அவர் வந்துட்டு இந்த கோவில்ல நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த கோவில்ல போய் என்ன வேண்டிக்கிட்டாரு அப்படின்னா, என் மனைவிக்கு இந்த ஆபரேஷன் சரியாகி சக்சஸ் ஆகி அவங்க எங்களை வந்துட்டு மீண்டும் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வைரத்தை நான் கலசத்துல கோபுரத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க கோபுரத்துல நான் அந்த கலசத்தை அதாவது தங்க கோபுர கலசத்துல அந்த வைரத்தை பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிட்டாராம். எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்கல்ல. அப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அந்த அவங்களுடைய மனைவி வந்துட்டு நல்லா பூர்ணமாக குணமாயிட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்க கலசத்துல அந்த வைரத்தை பதிக்கிறாங்க. அந்த வைரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற மாதிரி பலன்னு மின்னுச்சான். அப்போதான் அந்த வைரம் யோசிச்சுதான், நம்ம தனியா வந்தது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா, நம்ம இருக்க வேண்டிய இடம் ஒரு பொக்கிஷம், நம்ம ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே உணர்ந்த நிலை வந்துட்டு அந்த வைரத்துக்கு ஏற்பட்டுதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா இருக்கோம், நான் ஒரு லோன்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தனியா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை வந்துட்டு மாத்துறதுக்கு தான். நீங்க தனிமையில இருக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்க தனிமைப்படுறது பாத்தீங்கன்னா உங்க ஒரு ஓரமா ஒரு இடத்துல ஒதுக்கிறதுக்கு கிடையாது, உங்களை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கு தான் அப்படின்றத நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும். வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு நல்ல மனுஷனா நீங்க மாறதுக்கு உறுதிமொழி எடுங்க. உங்களுக்கான நேரம் இது, உங்களுடைய பயணம் இது. வெற்றி பாதையில பாத்தீங்க அப்படின்னா பல தருணங்களை நீங்க இழக்க வேண்டி இருக்கும். உங்க நண்பன் உங்களை விட்டு போகலாம், உங்களுடைய சொந்தம் உங்களை விட்டு போகலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய விசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கூப்பிடாமவே அவங்களுடைய ஈவெண்ட்ல உங்களை கூப்பிடாம உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நீங்க தான் எல்லாமே என் லைஃப்ல, நீ இல்லைன்னா நான் வந்துட்டு ஜீரோ. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கூட உங்களை விட்டு போகலாம். இது எல்லாத்தையும் இழந்து போனாலும் நீங்க வந்துட்டு எதையுமே யோசிக்காம நீங்க வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ இதெல்லாம் உங்க கைவிட்டு போனாலும் கண்டிப்பா உங்களை நோக்கி வெற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். இந்த வெற்றி ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உணர வைக்கணும். கோபம், வெறுப்பு, ஆத்திரம், கண்ணீர், பிரிவு, அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோட நீ ஓடும்போது நீ இழந்த எல்லாமே நல்லதுக்கு தான். நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே இழந்துட்டோம்ல, இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட எதிர்காலத்துல நீ ஒரு விலை மதிக்க முடியாத இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உணர ஆரம்பிப்ப. நீ இழக்கிறத பொறுத்து தான் உன்னுடைய எதிர்காலத்துல நீ எவ்வளவு பெரிய சாதனையாளரா இருக்க போற. நீ இப்போ ஒரு சில எவ்வளவு விஷயங்களை நீ இழந்துகிட்டே வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு மனுஷனா நீ மாறுறதுக்கு கண்டிப்பா உன்னை வந்துட்டு வழிவகுக்கும்.
உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான இலக்கை நோக்கி நீ ஓடும்போது கண்டிப்பா உனக்கான கனவை நோக்கி நீ ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கான வெற்றி கண்டிப்பா உன்னை தேடி வரும். ஸோ நீ நம்ம இதை இழந்துட்டோம், நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நீ எந்த விஷயத்தை இழந்தையோ அதை விட 10 மடங்கு பெருசா வந்துட்டு உனக்கு கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையோட என்ன பண்ணணும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ போராடணும். ஐயோ நம்ம இதை எழுந்துட்டோம், இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே காலம் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்படின்னா நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இழந்த எல்லாத்தையுமே நீ திரும்ப பெறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ அதுக்கான ஹார்ட் ஒர்க், இது நம்மளை விட்டு போயிடுச்சா கண்டிப்பா இதை விட ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு நான் இல்லை, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை நாளைக்கு அழுது ஒரே ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு உன்னை நீயே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க போற. அதெல்லாம் விட்டு வெளியில வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்து கண்டிப்பா நீ வந்துட்டு போராடு. இந்த உலகத்துல நீ யாரு, உனக்கான ஒரு அடையாளத்தை நீ வந்துட்டு ஐடென்டிஃபை, மற்றவங்க நான் இதுதான் அப்படின்றத. எல்லாருமே அப்துல் கலாம் ஆயிடல, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாதனையாளராக மாறிடல. யாரா ஒத்துறவங்க தான், அவரும் மனுஷர் தான். ஏன் அவர் மட்டும் அந்த உலகத்துக்கு தெரியுறாரு, அவர் நிறைய விஷயங்களை கடந்து அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான். அதே மாதிரி தான் நீ யாரு, நீ உனக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீ தான் கிரியேட் பண்ணணும். நீ யாரு அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான எஃபோர்ட்டை நீ போட்டுட்டு இப்போ நிறைய சாதனையாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான நேரமும் நம்மளுக்கான நேரமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு இன்னமும் நிறைய நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு, நம்மளுக்கு இன்னமும் இந்த 24 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் அதே 24 hours தான், நம்மளுக்கும் அதே 24 hours தான். அந்த 24 hours-ஐ அவங்க எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணாங்க, நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி இருக்கிற அந்த 24 மணி நேரத்துல எல்லாரையும் வந்து பார்த்து பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குமா? கண்டிப்பா மாறாது. எப்போ வந்துட்டு நீ நிறைய விஷயம், அதாவது உனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு ஃபீல்க்கு நீ ஒரு டைம் வச்சுக்கலாம். ஒரு 1 hour நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு ரொட்டீன் லைஃப்ல வரணும். வந்து சாதனைகள் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கு வெற்றி அடையிறதுக்கு நீ என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்படிலாம் நீ செஞ்சா மட்டும்தான் நீ லைஃப்ல வந்துட்டு முன்னேற முடியும். அதை விட்டுட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு என்னாலலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால முன்னேற முடியாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான கனவு, உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க. அந்த கோலை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதுக்கு நீ உன்னை டெய்லி உன்னை செதுக்கிக்கிட்டே இரு. அதுக்கான விஷயங்களை நீ எஃபெக்டை நீ போட்டுக்கிட்டே இரு. கண்டிப்பாக வந்து வெற்றி உனக்கு தான். நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த சுச்சுவேஷனில் ஃபெட்டப் ஆகாமல் நாமளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் கண்டிப்பாக முன்னேற முடியும். எல்லாரும் உங்களுடைய லைஃப்பில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.